தூத்துக்குடி குறிஞ்சி நகர் பகுதியில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். தற்பொழுது குறிஞ்சி நகர் பகுதியில் அவர் எந்த மாதிரியான ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார்? பொதுமக்களிடம் குறைகளை கேட்டிருந்தாரா, மனுக்களை பெற்றிருக்கிறாரா? முழு விவரங்கள் என்ன விஜயகாந்த்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கள ஆய்வுக்காக நேரில் வந்துள்ளார் தூத்துக்குடிக்காக. தற்போது முதல் கட்டமாக தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் உள்ள முகாமில் நேரில் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள மக்களிடம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பின்னர் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். பின்னர் அதனைத் தொடர்ந்து எட்டயபுரம் சாலை வழியாக குறிஞ்சி நகர் பகுதியில் மழை வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிடுவார். அதுக்கு முன்னதாக அவர் வரும் வழியில் பாதிக்கப்பட்ட இடங்களான மேம்பால பகுதி, அந்த புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பதிவுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தற்போது குறிஞ்சி நகர் அந்த மழை வெள்ள பாதிப்புகளில் அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டுள்ள ஒரு பகுதியான குறிஞ்சி நகர் பகுதியில் தற்போது கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அருகே உள்ள அந்தோணியார்புரம் பகுதியில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்ட பாலம் மற்றும் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து சேருங்குநல்லூர் வழியாக சென்று சிறுவைகுண்டம் ஆகிய பகுதியில் ஆய்வு செய்து பின்னர் நெல்லை மாவட்டம் செல்கின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.